ஆமா ஒரு ஆளுகிட்ட கொடு மீன் ஆஞ்சி நான் தர மாட்டேன் இவ்வளவு நான் ஆஞ்சிக்கிறேன் அண்ணா இங்க பாருங்க அவங்க மீன் கிடையாது மீனே ஆய வேணாம் நான் ஆஞ்சிக்கிறேன் ரூல்ஸ் பேசாதீங்க சொல்றது புரியுது. ஹாய் ஹாய், நான் தான் உங்கள் கவின். இப்போ வெறும் நானும் சேர்ந்து நாகப்பட்டினம் துறைமுகத்தில் மீன் வாங்க போகிறோம். வாங்குங்கண்ணா. கனவா வாங்க போறோம். கனகாவா? எங்க ஊர்க்கா சொல்லு, கனகாவா? மர்க்கா சொல்லு, கனகாவா? உம்மளை சோக்கு கேக்குதா பாபு? 2100 2400 கண்டிப்பா இருக்கும் நம்ம சென்னையில வாங்கணும்னா. சரி வாங்க, நம்ம ஏலம் கேட்போம். வாங்க முடியலன்னா ஏற்றி விட்டு போயிடுவோம். மாறன் கரெக்டான ரூட்டு தான் போயிட்டு இருக்குமா? இந்த சமயத்தில் என்னை நீ கேப்டன்னு கூப்பிடு. சொல்லி தொலைறேன் கேப்டன். நம்ம எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நம்ம தெற்கு நோக்கி நாகப்பட்டினத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய பிரைம் பிளாக்ஸில் இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அக்கரைப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து மீன்பிடி துறைமுகம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கிற மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டு நின்றுட்டு இருக்கு, தெரியுதா? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கேயே வந்து டேரெக்டாக வந்து ஏலத்துக்கு எடுப்பாங்க. நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புதிய தலைமுறை வந்து 40 தொகுதிகளுக்கும் பஸ் கேம்பிங் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்படி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நாகப்பட்டினம் வந்திருக்கோம். சரி, நாகப்பட்டினம் வந்தோம். இங்கே வந்து ஒரு இன்டர்வியூலாம் போயிட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்மளுடைய சமையல் கலைஞர்கள் இருக்காங்களே, 40 நாளுக்கும் நமக்கு வந்து 40 நாள் 21 நாளுக்கும் நமக்கு வந்து சமையல் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள இன்னைக்கு வந்து ஃபிஷ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க போல். ஃபிஷ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அதனால் நானும் அவங்க கூட வந்திருக்கேன். சார் வணக்கம். இப்போ உங்களுக்கு உண்மையிலேயான சேலஞ்ச் எதுனா இதுதான். இதில் எப்படி வாங்குவீங்க? இதில் நமக்கு தெரிஞ்ச மீனை பார்க்கணும், அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அது ப்ரைஸ் பார்க்கணும். ப்ரோ, கூட்டமாக இருக்காங்க. ஏலம் விட்டுருக்காங்களா? இங்கே எல்லாமே ஏலம் விடுறது தான். டெய்லி நம்ம பக்கத்தில் இருக்க மார்க்கெட் மாதிரி கிடையாது. இங்கே மொத்தமாக மீன் போட்டிலேருந்து கொண்டாந்து விடுவாங்க. அதில் பார்த்து நம்ம எடுக்கணும். அது மொத்தமாக ஏலம் கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் கேட்பாங்க. யார் சீக்கிரமாக கிடைக்கிறோமோ அவங்களுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு கிடைக்கும். சரி வாங்க, நம்ம ஏலம் கேட்போம். வாங்க முடியலன்னா ஏற்றி விட்டு போயிடுவோம். நமக்கு தெரிஞ்ச மீன், நம்ம பழக்கப்பட்ட மீன்னா அந்த சமையல் பக்குவம் நம்ம சமைக்கிறவங்களுக்கு தெரியும். தெரியாத மீனை வாங்கி வச்சு அது புளி ஏற்றணுமா இறக்கணுமா அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு, காரம் போடணுமா வேணாமான்னு. அதனால பழக்கப்பட்ட மீனை தான் பார்த்துட்டு இருக்கோம். அது கிடைக்கலன்னா தான் இப்போ வேற ஏதாவது ஆப்ஷன் போகும். இங்கே பாருங்க, இது என்னம்மா? அது இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுப்பா. கறி சமைக்கணும்ல, அதே மாதிரி சமைக்கணும். நாட்டுக்கறி மாதிரியா? ஆமா, என்ன நல்லது இது உடம்புக்கு? குளிர்ச்சி, இடுப்பு வலிக்கெல்லாம் நல்லது. இது அவ்வளோ நல்லா இருக்கும், நல்லது உடம்புக்கு. எக்ஸ்போர்ட்டுக்கே போகுது இது. எக்ஸ்போர்ட்டுக்கு தான் போகும். இங்கே நம்ம லோக்கலில் கிடைக்குது. இது கிடைக்கும், ரேட்டாக இருக்கும். இது அப்படியே எடுத்துக்காங்க. எவ்வளோ அது ஒரு பீஸ் கணக்காக எப்படி கொடுப்பீங்க? அப்படியே எடுத்துக்கங்க, 700 காசு கொடுங்க. பட் இது செஞ்சு எங்களுக்கு பழக்கமே இல்லையே, இது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது. குக்கரில் வச்சு 3 விசில் உடச்சி கொடுத்துருவாங்க. 3 விசில் அதை எடுத்து பொடிசாக நல்லா நைஸாக விட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி இதை கொட்டி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா போட்டு தேங்காய் ஊற்றி இருந்தாலும் ஊற்றலாம், வேணாலும் வேணாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆட்டுக்கறி சமைக்கிற மாதிரி தான் சொல்றீங்க. அதை எடுத்துட்டு வேக வச்சுட்டு 2 விசில் விடணுமா? 3 விசில் வைக்கணும். 3 விசில் விடணும். 3 விசில் இல்லை, அது போல ஹார்டாக இருக்கும் அது. ஆமாம், ஆனால் அது விசில் வச்சுன்னா அவ்வளோ சாப்பிட்டா இருக்கும். திங்க அவ்வளோ மெதுவாக இருக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது எவ்வளோமா? அது 1000 ரூபா கொடுங்க. 5 மீனா? 5 மீன் இருக்கு. 5 மீன் 50 பேர் பத்தாது இல்லையா? எடுத்து எங்க கொஞ்சம் பாறை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பாறை அவ்வளோ டேஸ்டா இருக்காது. இல்ல, இந்த பாறை டேஸ்டா இருக்குண்ணா. என்ன பாறை? சொல்லி விற்கிறது கிடையாது இது. இது அலங்கட பாறை அவ்வளோ சூப்பரா இருக்கும். வேற பாறை இருக்குல்ல, இந்த பாறை தான் நல்லா இருக்காது. உங்களோட பொய் சொல்லிக்கு ஏமாத்தி காசு வாங்குறாங்க. அப்படி இல்லம்மா, நான் சொல்றத நீங்க கேளுங்க. இல்ல, உங்களுக்கு என்ன தேவையோ நான் வாங்கி எங்களுக்கு அது பழக்கம் இல்ல. அந்த மீன் சமைச்சு சூப்பரா இருக்கும். பாறை நல்ல டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வாங்கி வச்சுக்கணும், இல்லன்னா வாங்க மாட்டேன். டேஸ்டா இருக்கிறதோட தான். இந்த துண்ணி பாருங்க, சீல இன்னும் நிறைய இருக்கா? வேற கிடையாது, இப்ப கிடைக்காது. கிடைக்கிறதுக்கு வேலையே இல்ல. எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் லீவ்ல போட்டு கட்டுறாங்க.
3 மாசம் லீவு. ஓ அந்த தடை காலத்துல இருக்கா அப்போ? தடை காலத்துல இது இப்பதான் பார்க்கலாம், இன்னைக்கு நாளைக்கு பார்க்கலாம் மீன். வேற நாளையோட எல்லாம் இழுத்து காட்டி 40 நாள் 45 60 நாள் இப்போ 60 நாள். ஆமா. இது ஆட்டோ பாஸ் அதெல்லாம் இப்போ வாங்கி சமைக்கலாம். சீலாவை கட்ட எடுத்தவங்க நண்டு இருக்கு, பாறை கொஞ்சம் எடுத்துட்டு போங்க, துண்ணுட்டு நீங்க காசை கொடுங்க. சீலா மட்டும் இன்னும் கொஞ்சம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரவா? நான் பார்த்துட்டு வரேன். ஏன்னா சீலா எனக்கு நான் 50 பேருக்கு சமைக்கணும். ஒரே மீனா சமைச்சா எனக்கு ஈஸியா இருக்கும். நான் கொஞ்சம் கிடைக்குது பார்க்குறேன். நான் பார்த்துட்டு வரேம்மா. என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கி சேர்க்கணும். அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைன்னா சொல்லிட்டு பாருங்க. மீன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தோம்னாலே வந்து இந்த ஏலம் எடுக்கக்கூடிய முறை வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அங்கே ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக ஏலம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் அதை போய் காட்டுறேன். இது க்ளீன் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்களாங்க பக்கத்துல? சரி இதை கொடுங்க. 700 ரூபா ஒரே ரேட்டு தானே? சரி இந்த மீனை கொடுங்க. இது என்ன மீன்? நகர மீன், துள்ளுகண்ட மீனுப்பா. இது நகர மீன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ராமேஸ்வரம் தூத்துக்குடி சைட்ல இருந்து இந்த கடற்கரை வரையும் கிடைக்கும். இது கடலூர் சைட்ல கிடைக்காது இல்லம்மா, நாகப்பட்டினத்தோட அவ்வளவுதான். சென்னை சைட்ல எல்லாம் சுத்தமா கிடைக்காது. இது குழம்புக்கும் நல்லா இருக்கும், வறுவலுக்கும் நல்லா இருக்கும். சதையா முள்ளு இருக்காது, ஒரு முள்ளு தான். வறுவலுக்கு சூப்பரா இருக்கும். இல்லை ரேட்டு கம்மி பண்ணி கேட்டோம். பட் நம்ம அவங்க சொன்ன ரேட்டே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால இது பார்கெயின் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து இப்போ நம்ம பல்காக எடுத்ததுனால வந்து அது நமக்கு கம்மி. இந்த மீன் நீங்கள் வந்து சென்னையில் வாங்கினீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 7 கிலோ சொல்கிறாங்க. எப்படி 2100 அது இருக்கும். 2100 2400 கண்டிப்பாக இருக்கும். நம்ம சென்னையில் வாங்கினோம்னா இந்த இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. இதுவும் ஐஸ் வச்சு தான் வரும். பட் ஆனால் நீங்கள் சென்னையில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐஸ் வச்சு ஒரு 2 நாள் கழிச்சு தான் நமக்கு கிடைக்கும். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. மீட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கனவா வாங்க போறோம். இது கனவான்னு சொல்லுவாங்க, ஸ்குவிட்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. உம்மளை சோக்கு கேக்குதா பாபு? உம்மளை சோக்கு கனவான்னு சொல்லுவாங்க. இது பேர் நம்ம கனவா தானம்மா? கனவா தானே. இது க்ளீன் பண்றதுக்கு ஆள் கொஞ்சம் பார்க்கலாமா? க்ளீன் பண்றதுக்கு ஆள்லாம் அங்க இருக்காங்கண்ணே. எங்க வெளியில தனியா இருக்காங்களா? பண்ணி தருவாங்க இல்லையா? பண்ணி தருவாங்க. பண்ணி தருவாங்கண்ணே. எவ்வளவுமா அது பிரைஸ்? 1 கிலோ வந்து 120 ரூபாண்ணே. இப்போ 50 பேருக்கு சமைக்கணும்னா எவ்வளவு வேணும்? 50 பேருக்கு சமைக்கணும்னா ஒரு 10 கிலோ வாங்கணும். 10 கிலோ வாங்கணும். 10-15 கிலோ வாங்கணும். க்ளீன் பண்ணி எடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு வேஸ்டேஜ் 1 கிலோக்கு 1/4 கிலோ போனா. 1 கிலோக்கு மேக்ஸிமம் வந்து 1/4 கிலோ போகும். அம்மா ஒரு 10 கிலோ கொடுங்கம்மா. இது நல்லா இருக்குல்லம்மா? ஏன்னா நாங்க பெருசா தான் பார்த்துருக்கோம். இது குட்டி குட்டியா இருக்கு. இது இன்னும் நீல நிறமா சமைச்சு சாப்பிட்டு அது வந்து அதோட தலை. அதை எடுத்துட்டு இவங்க மீட்டு மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு இதை பத்தி தெரியாது. இவ்வளவு நீ 1 லட்சத்துக்கு வாங்கல, பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. லட்சத்துக்கு இல்லம்மா, 50 பேர் இதை நினைச்சிருப்பாங்க. நல்லா வரலன்னு வைங்க, அப்புறம் எங்களை செஞ்சிருவாங்க. இல்ல கரெக்ட். இப்போ இது நம்ம வாங்கிட்டு வெட்டுறது தனியா கொடுக்குறோமா? ஆமா, க்ளீன் பண்றதுக்கு எப்போதுமே தனி தான். இது என்ன மீன் நம்ம வாங்கினது? இது கனவான்னு சொல்லுவாங்க, ஸ்குவிட்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்க்கா சொல்லு, மர்க்கா சொல்லு. உம்மளை சோக்கு கேக்குதா பாபு? உம்மளை சோக்கு கனவா மீன் சொல்லி நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து அதை வெட்டுறதுக்கு உண்டான கிளீனிங் ப்ராசஸ் அதை நான் காமிக்கிறேன். அதை விட இங்கே மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா நம்ம வழுக்காம நடக்கணும். எந்த இடத்துல காலை வச்சாலும் சரக்குன்னு எனக்கு வழுக்கும். இது க்ளீன் பண்றதுக்கு தனியா எவ்வளவு வாங்குவீங்க? தனியா 400 ரூபா. தனியா க்ளீன் பண்றதுக்கு 400 ரூபா. ஒரு கிலோக்கு எவ்வளோ? 30 ரூபாய் ஒரு கிலோ. கிலோக்கு 30 ரூபா க்ளீன் பண்றதுக்கு. தம்பி ஒரு ஆளுகிட்ட கொடு. ஆமா, ஒரு ஆளுகிட்ட கொடு. மீன் ஆஞ்சி நான் தர மாட்டேன். நான் ஆஞ்சிக்கிறேன். அவங்க மீன் ஆஞ்சி நான் ஆஞ்சிக்கிறேன். இப்ப அவங்க சொல்ற மாதிரி இந்த மீனா எதுக்கு அருவாமனை கத்தியில எங்க வச்சிருக்கீங்க? அவங்க 1000 கொடுக்கணும்.
இப்போ எங்கம்மா போகணும்? நீங்க எந்த இடமா மீனாயிரம் இடம் அங்கதாங்க. அங்க உட்காந்துருக்கீங்களா? அங்கதானே அங்க வந்து பாருங்க நெடுக்க அங்கதான் மீனாயிரம் இடம். கமான் கமான், உங்க தரப்பு வாதத்தை சொல்லுங்க. வாதத்தை சொல்லுங்க. இப்ப என்ன இதை பச்சை எடுத்து சாப்பிடணும் தானே? ஆமா, பச்சையா சாப்பிடணும். அதுக்கு கொடுக்க மாட்டாங்க. மீன் கிளீன் பண்றாமா 10 கிலோ கனவா வாங்கணும். இவங்க கிட்ட தான் வாங்கணும், இவங்க கிட்டே கிளீன் பண்ணு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல மீன் வாங்கணும். அவங்க என்ன சொல்ற, வேற ஒருத்தவங்க வந்து என்னுடைய வாழ்வாதாரம் இதுதான், எனக்கு கொடுத்தாதான் நான் கிளீன் பண்ணாதான் இதை வச்சு தான் நான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க இரு தரப்புக்கும் வந்து சண்டை நடக்குது. தரப்பு மோதல் நடந்துட்டு இருக்கு. நம்ம வந்து இப்ப சம்பவ இடத்துல இருக்கோம். இந்த தரப்போட வாதத்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம். அக்கா, உங்க தரப்பு வாதம் என்ன? எதுக்கு வந்து எதிர் தரப்பு அணியினர் வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு போனாங்க? மெயின் புள்ளி இவங்க தான். என்ன பண்ணி விட்டீங்க அவங்க? அந்த மெயின் புள்ளி எல்லாம் கிடையாது. அவங்க எப்பயுமே மீன் வாங்கி வெட்டி கொடுக்குறவங்க. நீங்க வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கிளீன் பண்ணி வெட்டி கொடுப்பாங்க. சரிங்களா? காசு அதிகமா கேட்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் சொந்த வியாபாரம் பண்றேன். அதனால இவங்க என்னோட ஓப்படி என்னோட அக்கா அவங்கள விட்டு சரி அவங்க ஏதோ செலவுக்கு வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு கிளீன் பண்ண சொல்லிட்டேன். இதுதான் இங்க நடந்தது. வேற எதிர்கட்சி அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் கிடையாது. கட்சி இல்ல, எதிர் எடுத்து நான் சாரி பரவாயில்ல, எடுத்துட்டு ஒண்ணு மட்டும் கொடுத்தா எப்படி எனக்கு பத்துமா? ஏன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதானே, நான் அதானே கொடுக்க முடியும். பச்சையா சாப்பிட போறீங்களா? பச்சையா சாப்பிட போறீங்களா? மெஸ்ல மட்டும் சுட்டு சாப்பிட போறேன். பச்சையா எப்படியாவது சாப்பிடுவாங்களா? பச்சையா சாப்பிட முடியாது, வறுத்துதான் சாப்பிடும். அதாவது இந்த ஆட்டோக்காரங்களுக்கும் இந்த ஓலா ஊபர் காரங்களுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி நடக்குது இங்க. இல்ல, அவங்களுக்கு ரெகுலர் வேலை அதானே, தினசரி வேலை அதான். அவங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க அமிக்கிட்டீங்கன்னு வந்து சண்டை போட்டு போறாங்க. ஆமா, ஆனா அது கிடையாது. ஏன்னா நான் சேல்ஸ் பண்ணா அதனால என்னோட அக்கா கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அவங்களுடைய வேலை அது, அதனால அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஓகே, காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. ஆமா, நான்லாம் முன்ன பின்ன ஹார்பரை வந்து வீடியோஸ்லையோ யூடியூப்லையோ படத்துலையோ இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் வந்து நேரில் பார்க்குறேன். அது யதார்த்தமாக திடீர்னு மீன் வாங்க போகிறாங்கன்னு சொல்லி நானும் கூடவே வந்துட்டேன். நம்ம இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது ஒவ்வொரு போட்டும். நான் வந்து ஒரு தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. இவர் தாத்தா வேற என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருங்க. அவர்கிட்ட போய் பேசுகிறேன். நீங்கள் வண்டி ஓட்டுவீங்களா? நீங்க தான் ஓட்டுவீங்களா? எப்படி ஓட்டுவீங்க எனக்கு சொல்லி காட்டுறீங்களா? இதையா? நீ அந்த விஷயத்துக்கு செயல்பட்டு வர மாட்டானு சார், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இந்த இருக்குல்ல அது ஆன் ஆயிருச்சு. ஸ்டார்ட் பண்ணிட்டு பஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளவுதான் சவுண்டா? ஆமா, சவுண்ட் கூட இருக்கு. இத வந்து இந்த கீரை போட்டாக்கா முன்னாடி போகும். இத ரிவர்ஸ் திருப்புனா ரிவர்ஸ் பின்னாடி போகும். இதுதான் ஸ்பீடு வைக்கிறது. இதுதான் ஸ்பீடு. இது ஸ்லோ பண்ண வேண்டியதுதான். நம்ம அப்பப்போ இந்த வாட்டரும்பு தண்ணி இதெல்லாம் பார்த்துக்கணும். எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடும் ஒரு நாட்டிகள்னா 1.5 கிலோமீட்டர். 12 பாயிண்ட் வச்சா இதில் இந்த இருக்குல்ல கேஜி, அதுதான் 12 பாயிண்ட் வச்சு அப்படியே இது பார்த்துக்க வேண்டியது தான். நாங்கள் வந்து கோலாவுக்கு தான் இப்போ எடுக்கிறோம். அந்த மீன் இதுதான் கோலா மீன், ஆழக்கடல். நீங்க வந்து எப்படி நான் இந்த பிசினஸ் வந்து எப்படி இப்ப உங்ககிட்ட இந்த வாடகைக்கு எடுத்துட்டு உள்ள போய் வந்து எடுத்துட்டு வருவாங்களா? அப்படி கிடையாது, இது சொந்த போட்டு. ஓ, நீங்களே போயிட்டு நாங்களே பிடிச்சிட்டு வருவோம் மீன். மீன் பிடிக்கிறதுக்குள்ள பண்ண எவ்வளவு நாள் கழிச்சு வெளியே வருவீங்க? 3 நாள். 3 நாள் கணக்கு. உள்ளே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு எல்லாம் கேஸ் எல்லாமே இதாக இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வந்தா எவ்வளவு கிலோ உங்களுக்கு மீன் கிடைக்கும்? ஒரு இதுக்கு போனாக்கா 150 நெட்டு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு டன்னு 1.5 டன்னு பிடிச்சிட்டு வரும். 1.5 டன். அது எவ்வளவு போகும்? அது வந்து 1.5 லட்ச ரூபா போகும். 1.5 லட்ச ரூபா. உங்களுக்கு இப்ப நீங்க 3 நாள் போயிட்டு வரீங்களா, அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அது வந்து செலவு வந்து 60-70,000 கூட ஆகும். அதாவது சாப்பாடு, உங்க சம்பளம் எல்லாமே சம்பளம் அதுல கிடையாது. டீசல் எல்லாமே தள்ளிட்டு தான், எல்லாம் ரேஷன் ஜாமான் எல்லாம் காசெல்லாம் தள்ளிட்டு தான் எங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. நாங்க அதுல தான் 5,000 4,000 அப்படி கிடைக்கும். இப்ப நீங்க போயிட்டு வரீங்களா, இது இங்க நிறுத்துறதுக்கு ஏதாவது போர்ட்ல வந்து வாடகை வாங்குவாங்களா? அந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் கிடையாது, எங்க வேணா நிறுத்திக்கலாம். அது இங்க வந்து ஊரு வருமானம், கவர்மெண்ட் வருமானம் இதெல்லாம். சரி, இப்ப இங்க நாகை மீனவர்கள் அப்படின்னா இங்க பொதுவான பிரச்சனை என்ன இருக்கு? இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்து இப்ப எம்பி எலெக்ஷன் நடக்கும் போது இங்க என்ன பிரச்சனைகள், மீனவர்கள் என்ன அடிக்கடி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் இருக்கு? எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும். இன்னும் இந்த ஆர்பாரை இன்னும் கொஞ்சம் இது எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு
அந்த மாதிரியே பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஏன்னா இது என்னது வாய்க்காலா, இது என்னது இது? அந்த கடலோட ஆறு போய் கடல்ல கடக்கிற இடம். நிலவு படும்போது ஏறும், நடுவில் வந்துட்டாக்கா நேராக வந்துட்டாக்கா வத்திடும். எனக்கு புரியல. நிலவுல உச்சி கிளம்பலாம் வடு தண்ணி வடிஞ்சிடும். பகல் நைட்டில் எத்தனை மணி டயத்துக்கு என்ன டயத்துக்கு நிலவு கிளம்புது அந்த நேரத்துக்கு தண்ணி ஏறும். நிலவு படும்போது தண்ணி வந்து மரப்பணி ஏறும். பாதி நேரத்துக்கு 12 மணி நேரம் வச்சுக்க, 6 மணி நேரத்துக்கு ஏறும், 6 மணி நேரத்துக்கு வடி. இது வந்து இந்த ஊர்ல மட்டும்தான் எல்லா ஊர்லயும் ஆறு இருக்கு. ஆறு உள்ள ஊர்ல இது பேரு கடுகை ஆறு. எல்லா கடல் வளத்துலையும் உண்டு. காயப்படுத்த உள்ள 6 பேர் கடுகை ஆறு. இது என்னன்னா பாதாள சுரங்க மாட்டு போகுது. இறங்கினா எனக்கு டவுசர் கிழிஞ்சிருமே. இங்க பாருங்க, உள்ள வந்து பார்த்தா ஏசி மாதிரி இருக்குது, உள்ள குளிருது. உங்களுக்கு ரொம்ப வெளியே இதாச்சுன்னா இங்க வந்து செட்டில் ஆகிக்குவீங்களா? ஒரு மாசம் தங்குற அளவுக்கு எல்லாம் ரேஷனு தண்ணி எல்லாம் கொண்டு போவோம். ஒரு மாசத்துக்கு? ஒரு மாசம் சாக்கு ஐஸ் டோரேஜ் வைக்கிறது தான். ஐஸ் கட்டி வந்து இப்படி கொடுத்துருவாங்களா? சாக்கில் போட்டு அப்படி வச்சுருவோம். அப்படியே மீன் பட கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உடச்சி சரி பண்ணிப்போம். அப்படி இது வந்து போலா மீன். அது கலிங்கானு. இது வந்து ஊசி கோலா. இது வந்து பரலா. இது வந்து பரலா மீன். பரலா. இது வந்து ஊசி மீன். இது கலிஞ்சனத்துல சேர்ந்தது. வாங்கிட்டே வச்சிருக்கீங்களா? அதை எடுங்க, அங்கே இருக்கு. உள்ளார வரணும். நல்லா இருக்கு. ஏதாவது பிரச்சனை நேவலை பிடிப்போம். யார? நேவல் கான்ட்ராக்ட் பண்ணிப்போம். நேவி. இப்போ நேவல் வரலன்னா பக்கத்துல உள்ள போட்டு கான்ட்ராக்ட் பண்ணி கூட்டு போவோம். இந்த மாதிரி போட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு, ஃபால்ட்டு வந்து கட்டி போட்டு இழுத்து போங்க. ஏதாவது இதாச்சுன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு, எங்களை வந்து கட்டி போட்டு இழுத்து போங்க அப்படின்னு சொன்னா பேசிட்டு வந்துட்டாங்க. யாருமே உதவிக்கு ஆள் இல்லாட்டியா பாக்கிட்டா எதுவுமே வேலை கரை வந்து அடைஞ்சு தான் வந்துட்டு இருக்கோம். வழி காத்து போது காத்துலேயே வரும். எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. ஒரு 10 நாள் கூட ஆகலாம். சம்பவம் நடந்திருக்கா? இல்லை, நடந்திருக்கு. போட்டில் இந்த போட்டில் நடந்திருக்கு. இந்த போட்டில் 3 பகல் 2 நைட்டு ஒழிஞ்சு வந்துருக்கோம். இன்ஜின் கூட ஆயிடுச்சு, எடுக்கல, ஸ்டார்ட் பண்ண முடியல. யாரும் அங்கே கொண்டு வர முடியாதுல்ல. அங்கேருந்து கடற்குள்ள எப்படி சார் பண்ணணும்? நாங்களும் பக்கத்தில் போட்டு கிடக்குன்னு பார்த்தோம், போட்டும் கிடைக்கல. பக்கம் ரொம்ப தூரமாக இருந்தாங்க. பாக்கெட்டாக்கில் கூட பேசி பார்த்தோம், ஒன்றும் எடுக்கல. அவங்க எந்த பாயிண்டில் இருக்கான்னு தெரியல. நாங்கள் ஒரு பாயிண்ட் அடித்தோம், ஒன்றும் எடுக்கல. அதுக்கப்புறம் 3 பகல் 2 நைட்டு ஒன்று வழிஞ்சு வந்துகிட்டே இருந்தோம். வந்து அதுக்கப்புறம் நாங்களாம் ஒரு மெக்கானிக்கல் மாதிரி உள்ளார போய் பார்த்தாங்க. எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கரையை வந்தோம். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல எல்லாமே நான் சுற்றி பார்த்துட்டேன். இன்னும் 2-3 இடம் பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் ஆள் இல்லை. இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:30 தான் ஆகுது. ஆனால் 7:30 மணிக்கு எல்லாமே ஃபுல்லாக அவங்களோட வேலையை முடிச்சுட்டு எல்லாமே வந்து சிட்டாக பறந்துட்டாங்க. நம்முடைய சமையல் கலைஞருக்கு ஒரு ஆசை வந்துருக்குது, அதாவது இந்த போட்டை ஓட்டணுமாமா. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா, நானும் போய் நீங்களும் வரீங்களா? நம்மளும் போய் ஓட்டுவோம். கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேளுங்க. எல்லாமே அதுதான், எல்லாமே கைதான். ஆமா, இது ஆக்சிலேட்டர். பேக்கு லெஃப்ட் கை போட்டு வண்டி திருப்புங்க. விழுந்துருச்சு. ஹேண்ட் சிக்னல் காட்டுங்க. இடிக்க போகுது. பேக்ல பாருங்க. சும்மா பரவாயில்ல, பயப்படாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குற குரு அந்த மாதிரி பக்கத்துல இருக்காப்புல. வண்டி முன்னாடி போகாது, முன்னாடி போச்சு, ஏன்னா இப்ப மத்த போட்ல எல்லாம் முட்டுது இல்ல. அது ஒண்ணும் ஆகாது. மத்த போட்ல முட்டுது இல்லைங்க. மத்த போட்ல முட்டும் போதெல்லாம் எதுவும் ஆகாதா? உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி இதாயிட்டே இருக்கும். சுத்தம் பண்ணணும். பேஜ் ஒர்க் பார்த்துட்டே இருக்கணும். இந்த ஆயிருக்கா டேமேஜ் பேஜ் ஒர்க்னாங்க. இந்த மாதிரி துருத்துட்டதா இந்த காருக்கெல்லாம் டிங்கரிங் பெயிண்டிங் பண்றாங்களா அந்த மாதிரி பேஜ் ஒர்க் பார்த்துட்டே இருக்கு. ஆனா வேற வழியே இல்ல, முட்டிதான் ஆகும். முட்டிதான் ஆகும். போட்ட முட்டாம பிடிக்க முடியாது. வண்டி இடத்துல மட்டும் நிப்பாட்ட முடியும். கடல் மேல முட்டாது. கடல்லாம் முட்டாது. இங்க பிடித்தான் ஆகணும். கடல்ல முட்டும். இந்த போட்டை இதை முட்டி இருக்கு பாருங்க, முட்டும். இதே மாதிரி இங்க வாங்கலாம், இங்க வாங்கலாம். சரிக்கா? வருஷம் ஒரு ட்ரிப் எங்களுக்கு சம்மர் லீவ் வருதுல. நம்ம வந்து 2 மாசம் வருதுல. இதெல்லாம் சுத்தம் பண்ணுவோம். டேமேஜ் சுத்தம் பண்ணோம்னா டேமேஜ் பிளேட் வச்சு வெல்டிங் அடிச்சு பெயிண்ட் பட்டி சுத்தம் பண்ணணும். போட்டு வருஷம் ஏத்து 60 நாள்ல எல்லாம் விலை பார்த்து எல்லாம் விலை பார்த்து பளபளன்னு ஆகிடும். இப்போ துருபிடிச்சி எல்லாம் இதெல்லாம் ஆங்கிலாம் இது வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிடும். இது மாதிரி தானாவே ஆகிடும். உப்பு தண்ணி போடுறது. உப்பு தண்ணியால. ஆமா. இப்போ வருஷம் பெயிண்ட் சேர்க்கணும். எவ்வளவு ஆகும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை? அது கொஞ்சம் செலவு அதிகமாகும். இரும்பு போட்டா இருக்குல்ல, செலவாகும். போட்டு வருஷத்துக்கு 20,000 ரூபாய். பெயிண்ட் கீழே அலசப்பிக்கா பெயிண்ட் அடிக்கிறோம்ல, அது மட்டும் 1 லிட்டர் வந்து 1000 ரூபாய். 2 லிட்டர் அடிக்கணும். இந்த மொத்தமா கீழே ஃபுல்லா கீழே வாட்டர்ல இலை சாப்பிட்டு சுத்தி இல்ல. ஆமா, அதெல்லாம் வேலை பார்க்கணும். பெயிண்ட் பாருங்க, ஃபுல்லா பெயிண்ட். எப்படி பார்த்தாலும் நீங்க சொல்ற கணக்கு இப்படி பார்த்தா ஒரு 1 ரூபா வந்துடும். 2 lakhs. 2 lakhs வந்துடும்.
இதோட பெயிண்டிங் மட்டுமே. இதோட பழைய போட்லாம் இருக்குல்ல, ஆமா. 3 lakhsலாம் வரும், 4 lakhsல உள்ள போட்லாம் இருக்கு. டேமேஜ் ஆக செலவு அதிகம். வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும் போட்டு. நம்ம அலட்சியமா விட்டு இது இருக்குல்ல, அடுத்த வருஷம்னாக்க எங்களை ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்னன்னா உள்ள கொட்டிடும், டபுள் செலவு. 2 நாளாயிடும். அப்போ பேஜ் ஒர்க்னு சொல்லுவாங்களா, பார்த்துட்டே இருப்பாங்க. பேஜ் ஒர்க் பொருள் எல்லாம் வீணா போயிடும். நீங்க எத்தனை வருஷமா போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க? இப்பதான் ஒரு 1/2 hour பிஃபோரா தான் எனக்கு எங்க குரு கதை ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆமா. எவ்வளவு தூரம் இது வரைக்கும் ஓட்டிருப்பீங்க? ஒரு 2 அடி தள்ளி இருப்பேன், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு மேல எங்க ஓனர் வந்து எனக்கு ட்ரைனிங் கொடுக்கல. கொஞ்சம் லாங்ல கொஞ்சம் வண்டியை திருப்பி கொடுத்தாருன்னா வச்சு சாத்திட்டு போகலாம். உங்களுடைய புதிய பணி சிறக்கறக்கு வாழ்த்துக்கள். நன்றி. இங்க விட்டுவாங்க, நம்ம போலாம். தாராளம். எந்த தொழில் செஞ்சாலும் ட்ரெஸ் பேக் எதையும் கொடுக்க வேணாம், நம்ம கிளம்பிடலாம். அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. அப்படியே நாடோடி மாதிரி சுத்திட்டு இருக்கோம். ஃபார்வர்ட் பேஸ் போட்டு பாக்குறீங்களா? இது ஃபார்வர்டா? ஃபார்வர்ட் போடுங்க, சும்மா போடுங்க, பரவாயில்ல. விழுந்துருச்சு. ஓ, விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம விழுந்துருச்சு. ஓகே, போட்டு இடிச்சிட்டு இருக்குல்ல, அப்படியே ரிமேஸ் போடுங்களா, போட்டு போறப்போ முட்டுது. ரிவர்ஸ் பாருங்க. போட்டு 2 பக்கம் இடிச்சிருக்காங்க, நகர மாட்டேங்குது. அப்படி இங்க அங்க இடிச்சு 2 வண்டியும் சேர்த்து தள்ளிட்டு போகுமா? இது நியூட்ரல், இது ஆக்சிடென்ட் ஒரு ஸ்பீடு. அப்படிங்களா? அதாவது இப்ப இது வந்து ஜஸ்ட் இதுல ஸ்பீட் எல்லாம் இல்ல. இது ஆக்சிடென்ட். பிரேக்லாம் கிடையாது. பிரேக் தான். ஃபார்வர்ட் பிரேக்லாம் கிடையாது. தண்ணில எங்க பிரேக் நிக்கும்? என்ன பாஸ் நீங்க இப்படி இண்டிகேட்டர் மிரர் பார்த்து ஓட்டிக்கங்க. சைடு மிரர் வச்சிர பாருங்க. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, கேப்பர் போலாம். ஆமா, என்னன்னா அது லாக் ஆயிடுச்சு. லாக் ஆகல. ஹைட்ராலிக் ஸ்டீரிங். நீங்க உட்கார்ந்து ஸ்டீரிங்ல கொஞ்சம் பயப்படலாமா? அவங்க எவ்வளவு மக்கள் பின்னாடி பயணிட்டு வராங்க. இது டக்குன்னு டிக்கெட் போடுங்க. லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் அப்படியா? மரன் கரெக்டான ரூட்ல தான் போறியா? இன்னும் டயலாக் வரல. கரெக்டான ரூட்ல தான் போறியா? நீங்க பேசக்கூடாது, அங்க வரும்போது பேசலாம். வெரி குட். ஓகே, ரெடி? கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல சொல்ல மாட்டாரு, பேசவே இல்லையா? நல்லா ஆக்ஷனோட சொல்றா. மரன் கரெக்டான ரூட்ல தான் போறியா அப்படி கேட்டா? வேணா, நம்ம ஓன்லயே போயிடலாம், உங்களுக்கு அதுதான் கரெக்ட். மரன் கரெக்டான ரூட். ஒரு 2 நிமிஷம் கேப் விடுங்க. நான் வந்து இப்படி இடிக்கும் போது கேட்கணும். ஓகே மாறா, நம்ம கரெக்டான திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோமா? இந்த சமயத்துல நீ கேப்டன் கூப்பிடு. சொல்லி தொலைறேன் கேப்டன். நம்ம எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம்? நம்ம தெற்கு நோக்கி, நாகப்பட்டினத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். வாங்க முடியுது, ரேட் விற்கிற விலைவாசி சின்ன மீன் தான் கிடைக்குது, பெரிய மீன் கிடைக்கவே முடியும். ஆல்மோஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சு நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு 1500, அது வந்து ஒரு 1500, மொத்தமே வந்து 3000 ப்ளஸ் வந்து கிளீனிங் சார்ஜ் எவ்வளோ? இதுக்கு வந்து மீனுக்கு வந்து 250 ரூபா, கனவாவுக்கு 450 ரூபா. மொத்தம் 4000 ரூபாய்க்கு. ஆமாம், 4000 ரூபா பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இது பண்ணிடலாம். ஆனால் பெரிய மீன் கிடைக்கல, நானும் சுற்றிட்டேன். இவ்வளோதான் தேடினாலும் கிடைக்காது. அப்புறம் குழம்பு மீன் கிடைச்சது. சரி, ஓகே, அதுன்னு வாங்கிட்டேன். மீன் வாங்கிட்டோம், சமைக்கிறோம், செமையா ருசிக்கிறோம். யாராவது ஒரு டைலாக் சொல்லுங்கப்பா. Until this, bye from Kavin. Bye.